10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம வெள்ளை அறிக்கை வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நேரடி கடன் 10 லட்சம், மொத்தமா பார்த்தா 13.18 லட்சம் கடன் தமிழக அரசுக்கு இருக்கு அப்படின்னு. 10 வருஷத்துக்கு வெளியிட்டோம் வெள்ளை அறிக்கை. பிடிஆர் வந்தப்ப 10 வருஷத்துக்கு வெளியிட்டாரு. நீங்க ஏன் 5 வருஷத்துக்கு மட்டும் வெளியிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. யாரை காப்பாத்துறதுக்காக இந்த 5 வருட அறிக்கை? ஒருவேளை ஏடிஎம்கே மேல இன்னும் சாஃப்ட் கார்னர் இருக்கா உங்களுக்குங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது பொலிட்டிக்கல் இன் நேச்சர். எப்போ வெளியிட்டாலும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியிடுறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் 5 வருஷத்தை பற்றிலாம் நீங்கள் பேச தேவை கிடையாது. இதில் சொல்லியிருக்கக்கூடிய கடன் வந்து இந்த ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்டுக்குள்ளே இருக்குன்றது உண்மை தான். ஆனால் வந்து வர வேண்டிய வருவாய் பெரிய அளவில் வராமல் தேங்கி போனதுக்கு என்ன காரணம்? ஊழல் மலிஞ்சு போச்சு, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதெல்லாம் தங்கத்தினரசு பதில் சொல்லணும். அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாமல் கடந்து போகிறார். அறிக்கை கொடுத்த 1 மணி நேரத்தில் வெத்து பேப்பர்னார். அவர் என்னத்தை படித்து பார்த்துட்டு அவர் வெத்து பேப்பர்னார். 10 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ இருக்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லாததை பற்றி நீங்கள் ஒன்றும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் ஆட்சியில் 5 வருஷத்தில் தமிழக நிதி நிலைமை நிலை குலைந்து போனதும், ஊழல் கரைபுரண்டு ஓடியதும், உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸு அவங்கவுங்க மேயருக்கு எதிராக வைத்த குற்றச்சாட்டுகள்லையும், நீதிமன்றங்களோட கண்டனங்கள்லையும், அறப்போர் இயக்கங்கள் போன்றவற்றோட நீதிமன்ற மனுக்களிலுமே வந்து சந்தி சிரிக்குது. இன்றைக்கி சந்தி சிரிக்குது உங்களுக்கு. உங்கள் ஆட்சியோட 5 வருஷம் ஆட்சியோட ஊழல் லஞ்ச லாவண்யம். எதிர்க்கட்சியால் அதை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அருகதை இல்லாமல் போனதோட விளைவு தான் புதுசாக ஒருத்தர் வந்து ஆட்சியை கைப்பற்றியிருக்கார். பேச வேண்டிய அளவுக்கு திமுக ஆட்சியோட தோல்விகளை, அவலங்களை, அட்டூழியங்களை, பஞ்சமாக பாதகங்களை, அழிச்சாட்டியங்களை அதிமுக பேசியிருந்ததுன்னா விஜய் மாதிரி ஒரு புது ஃபோர்ஸ் வந்திருக்காது. இப்போ தங்கத்தினரசு வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு இதை தூக்கி இந்த அறிக்கையை வெளியில் போடுவது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. அவர் தன் தலைமைக்கு தன் விசுவாசத்தை காட்டுகிறார். திமுக தலைமைக்கு தன் விசுவாசத்தை அவர் காட்டுகிறார். கடந்த 5 ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்தவர் பிடிஆர். கடைசி 2 வருஷம் தான் தங்கத்தினரசு இருந்தார். பிடிஆர் வாய் திறக்கட்டும். தன்னை தவிர இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எவனுமே அறிவாளி இல்லை என்ற இருமாப்புடன் இருந்த பிடிஆர் இன்று எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் முதன்முறையாக வெள்ளை அறிக்கை வெளியிடும் போதும், குறிப்பாக முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போதும் அவருக்கு கிடைத்த ஊடக வெளிச்சம் என்பது முடைநாற்றம் எடுக்கக்கூடியது. அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எவனுமே தமிழ்நாட்டில் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணதில்லை, பண்ணவும் போகிறதில்லைன்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் அவருக்கு கிடைச்சிது. 2 வருஷம் 3 பட்ஜெட்டு 2 வருஷத்தில் காணாமல் போனார். இது வரைக்கும் அவர் அந்த துறையிலேருந்து ஏன் மாற்றினாருன்னு ஸ்டாலின் எந்த அறிக்கையும் கொடுக்கல. நீங்கள் ஊர்பட்ட கேள்வியை விஜய்கிட்ட கேட்குறவங்க, உங்களால் தூக்கி தலையில் சுமக்கப்பட்ட அந்த மனிதர் ஏன் ஓரம் கட்டப்பட்டார்? கடைசியில் அவர் தோத்தே போனார். இப்போ தங்கத்தினரசு அதுக்கு பிறகு தான் வந்தார். இன்றைக்கு தன்னுடைய எஜமானரை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்கிறது அவர் பேசுகிறார். கடன் ஒரு ஆஸ்பெக்ட் தான். கடனை தாண்டி பல்வேறு நிர்வாக குளறுபடிகளை பற்றி அந்த வெள்ளை அறிக்கை பேசுது. வர வேண்டிய பணம் வெளியில் வராமல் போனது, பல்வேறு விதமான நிதி முறைகேடுகள், மின்சாரத்துறையில் அதிகப்படியான கடன், இதெல்லாம் வந்து எந்த விதத்திலுமே நியாயப்படுத்த முடியாது.